திமுகவில் அண்ணன் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவர்கள் அவர் 10 வயசுலேருந்து அவர் திமுகவில் பயணம் செய்தார். மாணவர் மன்றம், அப்புறம் இளைஞர் மன்றம் அப்படின்னு படிப்படியாக அரசியலில் வளர்ந்து மிசா சட்டத்தை எதிர்கொண்டு கட்சியோட இளைஞர் செயலாளர் வந்து அதுக்கப்புறம் மேயராக வந்து அதுக்கப்புறம் சட்டமன்ற உறுப்பினர் வந்து அதுக்கப்புறம் உள்ளாட்சித்துறை அமைச்சர், அப்புறம் துணை முதல்வர், படிப்படியாகத்தான் வந்து அவருடைய பொது வாழ்க்கையிலே இப்போ அவருக்கு ஒரு வயது ஒரு 75-70ன்னா ஏறக்குறைய 65 ஆண்டுகள் அவருடைய பொது வாழ்க்கைக்கு சொந்தம். இங்கே இவர் அப்படி கிடையாது துரை. இந்த 32 ஆண்டுகள் இப்போ தான் திடீர்னு 4 ஆண்டுகள் அவர் வந்துட்டு நம்பிக்கை துரோகம் செய்தான் மல்லை சத்யா என்று வராது, நம்பிக்கெட்டான் மல்லை சத்யான் தான் வரும்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே என்னோட பதிவில் போட்டிருக்கேன். அதால் நான் நம்பிக்கெட்டவனாக இருக்கலாம். இப்போ நாங்களாம் 32 மாடி படிக்கட்டு ஏறி தான் அங்கே அந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். இவர் நேராக பேராஷூட்டில் வந்து இறங்கிட்டு எங்களை ஆதிக்கம் பண்ணணும்னு நினைக்கிறத ஏற்றுக்க முடியாது. அங்கே உதயாநிதி நீங்கள் சொல்கிறீங்க, உதயாநிதி எல்லாரையும் அரவணைச்சின்னு போகிறாரு. ஒவ்வொருவரும் இப்போ அவங்களுடைய நிறைகளை மகிழ்வாக பேசுகிறாரு. இவருக்கு அந்த குறைந்தபட்சம் பண்பாடே தெரியலையே.